அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு காலையில வெண்பொங்கல் அப்புறம் வடை செஞ்சிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் மொத்தமா ஆயிடுச்சுங்க. இந்த பாத்திரம் தேய்க்கிற மாதிரி கடுப்பான ஒர்க் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு சுத்தமே பிடிக்காது. அப்புறம் ஃபுல்லா பாத்திரம்லாம் தேய்ச்சேன். எப்பவுமே அப்பப்ப நான் தேய்ச்சி கழுகி வச்சிருவேன். எனக்கு வந்து கிச்சன் வந்து எப்பவும் கிளீனா இருந்தாதான் பிடிக்கும். அப்புறம் அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தா துணி எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஃபங்ஷனுக்கும் போனதுனால அதிகமா துணி துவைக்க முடியல. அப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்து கொஞ்சம் துவைச்சு வெளியில சைட் பை சைட் காய போட்டிருந்தேன். காலையிலேயே காய போட்டோம்னா நான் இப்போ மொட்டை மாடியிலலாம் துணி போடுறது இல்ல. கீழ தான் காய போடுவேன். கீழ நம்ம சைடுல கொடி கட்டியிருக்கு. அதுல காய போட்டோம்னா சீக்கிரமா அந்த வெயிலுக்கு வந்து காஞ்சிரும். பனிக்காலம், மழை காலம் வந்தா தான் மொட்டை மாடியில கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் காய போடுவேன். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நாங்க வரும்போது கீரை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அந்த கீரை இருந்துச்சு. சரி மத்தியானத்துக்கு சிம்பிளா வச்சிரலாம். காலையில வடை அது நெறைய வச்சனால மத்தியானத்துக்கு வெறும் கீரை குழம்பும், அப்புறம் காலிஃப்ளவர் இருந்துச்சு. அதையும் பொரியல் பண்ணி இன்னைக்கு மதியானம் லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் சைடு குழந்தைங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட நோட்டு புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுனால அந்த ஒர்க் இருந்துச்சு. அதுல இறங்கிட்டாங்க. அ அது சைட் பை சைடு அதே அட்டை போட்டு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த லீவோட அது முடிஞ்சிரும் இல்லைங்களா? அதனால நாம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. என்னோட கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சிங்க் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கழுகுனாலுமே கொஞ்சம் சரி இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைனா டைப் சிங்க் வந்து போட்டிருந்தோம். அ அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமுமே தண்ணி வந்து லீக் அவுட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதையும் எடுத்துட்டு இப்போ வேற சிங்க் போட்டு அது எல்லாமே ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி அடைச்சுட்டு, இப்ப தண்ணி ஓரளவுக்கு ஒழுகாது. ஆனா அந்த சிங்க் அந்த அளவுக்கு இதா இல்ல. இப்போ நல்ல துணியெல்லாம் காஞ்சிருச்சுங்க. அந்த துணியும் கொண்டு வந்து போட்டுட்டேன். மதியானம் சாப்பாடு ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க 2 பேருமே அ லஞ் லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. எங்க சைட் பை இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் துவைச்சது எல்லாமே கொஞ்சம் எடுத்து மடிச்சு வைக்கிற ஒர்க் இருக்கு. அதையுமே மடிச்சு வச்சுட்டு, மதியான சாப்பாடையும் முடிச்சுட்டு, அ ஈவினிங் ஈவினிங் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு வேற கிளம்புறோம். கிளம்பணும். ஸோ அங்கேயுமே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் வந்து வீட்ல வந்து உப்பு ஜார் 2மே உடைஞ்சிருச்சு. அதனால வெளிய போயிட்டு வரும்போது 2 ஜார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக்கு. ஸோ அதனால 2 பிளாக்கே வாங்கிட்டேன். நெறைய மாடல்லாம் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நம்ம பிளாக்கும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் ஜார் இது 2 வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு கல் உப்பு போட்டு வைப்பேன். அப்புறம் ஒண்ணு வந்து பொடி உப்பு போட்டு வைப்பேன். அதையுமே கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்து ஹோல்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மதியானம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாவே தொடச்சு நீட் பண்ணிட்டேன். இனி ஈவினிங் டிஃபனுக்கு மட்டும் தான் ஆ இருக்குது. இனி அதையும் சைட் பை சைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலையில உள்ள மாவு இருந்துச்சு. அதுல கொஞ்சம் வடை போட்டுட்டு, அப்புறம் வந்து குட்டீஸ்க்கு 2 பேருக்குமே காஃபி வச்சு குடுத்துட்டேங்க. வீடியோ புடிச்சா